நெல்லை வண்ணாரப்பேட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ. முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மக்கள் உற்சாகம். நெல்லையில் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். மக்கள் கூடியதால் பரபரப்பு. இணையதள சேவை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை தற்போது 97.44 கோடியாக உயர்ந்துள்ளது. மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. தாம்பரம் அருகே சித்தாளப்பாக்கம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகள் 4 பேருக்கு திடீர் வாந்தி மயக்கம். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஊத்தங்கரையில் மூதாட்டி கொலை வழக்கில் அதிமுக பிரமுகரின் குடும்பத்தினர் கைது. சொத்து தகராறில் கொலை நடந்தது அம்பலம். டெல்லியில் 10ஆம் தேதி அதிமுக அலுவலகம் திறப்பு. சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சேலத்தில் பிரியாணி கடையை ரவுடிகளை வைத்து சூறையாடிய சம்பவத்தால் பரபரப்பு. ஒரே நிலையத்திற்கு 3 பேர் உரிமை என்றால் தகராறு. தங்கம் விலை 63,000 கடந்து புதிய உச்சம். பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக டெல்லி போராட்டத்தில் திமுகவின் குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்கும். திமுக மாணவரணி நடத்திய போராட்டத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுபவர்களுக்கு கைவிலங்கிடப்படுவது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிறது. கௌரவமாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். சாப்பிடுவதற்கு கூட கைவிலங்கை அகற்றவில்லை என அமெரிக்காவிலிருந்து வந்த இந்தியர்கள் வேதனை. 40 மணி நேரம் கொடுமையை அனுபவித்ததாக நாடு கடத்தப்பட்ட பஞ்சாப் நபர் குமுரல். தமிழ்நாட்டில் நல்லிணக்க சூழலை கெடுக்க முயற்சிக்கும் சக்திகளை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து சூழ்ச்சி நடப்பதாக திருமாவளவன் கண்டனம். இந்தியர்களை கைவிலங்குடன் திருப்பி அனுப்பியது கண்டிக்கத்தக்கது. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானவர்கள் கருத்து. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஆட்டோ ஓட்டிய நபரை கைது செய்தது போலீஸ். மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக சென்னையில் தொழிற்சங்கங்கள் போராட்டம். பட்ஜெட்டுகளை கிழித்து எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு. புதுக்கோட்டை அருகே சமூக ஆர்வலர் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கல்குவாரிக்கு சீல் வைப்பு. வருவாய்த்துறை அதிரடி. பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிப்பது மிகப்பெரிய மோசடி. சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என தலைமைச் செயலக பணியாளர்கள் குற்றச்சாட்டு. கருப்பு பேட்ஜ் அணிந்து நாளை போராட்டம் என அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையே அமீரகம் சமாதான முயற்சி. இருதரப்பிலும் 300 பணைய கைதிகள் விடுதலை.